காவேரி, விஜய் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்தோனே தாத்தா இருக்காரு. அப்ப தாத்தா கிட்ட காவேரி சொல்றாங்க, "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. என்ன ஆச்சு தெரியுமா? அங்க அக்கா, மாமா 2 பேருமே வந்திருந்தாங்க. ஃபேஷன் ஷோல கலந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்படியா? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "என்னம்மா ஜெயிச்சாங்களா?" "ஆமா தாத்தா ஜெயிச்சாங்க. அவங்க தான் ப்ரைஸ் வாங்குனாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா மாடல் இல்லாம வந்துட்டாங்க தாத்தா. ஆனா அவங்களே மாடல் ஆயிட்டாங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்படியாம்மா! ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "விஜய் கூட இதெல்லாம் பண்ணியிருக்காம்மா, மாடலிங்லாம் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. "உண்மையாவா? சூப்பர்! இதெல்லாம் பண்ணியிருக்காரா? ஜெயிச்சு கூட இருக்காம்மா. ஐயோ! சூப்பர்! ஆனா இவரு எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஏன் தாத்தா இதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க? விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உன் பொண்டாட்டி தானே, தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "சரி நான் உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து காவேரி போறாங்க. கங்கா, குமரன் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாட்டி கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "நாங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கப்ப காட்டுறாங்க. காட்டுனோனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. "சூப்பர்க்கா, சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் சொல்றாங்க. "சரி, நீங்க என்ன ட்ரெஸ் போட்டீங்க? அது இங்க ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "பாட்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கனால அதெல்லாம் போட முடியாது." "சரி நடந்தாவது காட்டுங்க" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே நடந்து வராங்க. வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சூப்பர்க்கா, சூப்பர். நல்லா வின் பண்ணிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்டுட்டு இருக்காங்க. "ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க வீட்ல. பாட்டி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "ஆமா கங்கா, இந்த மாதிரி பிரைஸ் குடுக்கறது வெறும் பணமா குடுத்திருந்தா நமக்கு உதவியா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. பாட்டி பணம்லாம் குடுக்க மாட்டாங்க. ஆனா ஆர்டர்ஸ் எல்லாமே நெறைய நமக்கு கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. அதனால நமக்கு ஆர்டர் கிடைக்கும். எப்பவுமே நம்ம ரொம்ப நல்லா தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "ஓ! அப்படியாம்மா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நர்மதா அப்படியே போறாங்க. அங்க தாத்தா இருக்காங்க. அக்காவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க. விஜயோட தாத்தா கிட்ட. "அப்படியாம்மா? சரி இரு வெயிட் பண்ணு. நான் போய் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போறாரு. அப்ப விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல அக்காவ பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்." "உன் பேர் என்ன?" "நர்மதா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க எல்லாருக்குமே எங்க அப்பா ரிவரோட பேர் தான் வச்சிருக்காரு. கங்கா, யமுனா, நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க." "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆனா எங்க அப்பா தான் உயிரோட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "சரி விடும்மா, அதுல என்ன இருக்கு? என்ன படிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள காவேரி வராங்க. "அக்கா வாக்கா, வாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. "என்ன நர்மதா, அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லக்கா, என்ன படிக்கிறீங்க? அத தான் கேட்டாருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. வீட்ல எப்படி இருக்காங்க?" "ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கக்கா. அக்கா, மாமா எல்லாருமே ஏதோ ஃபேஷன் ஷோ போயிட்டு ஜெயிச்சுட்டாங்களாம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத நானும் பார்த்தேன் நர்மதா. நானும் அங்க தான் போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. "அப்படியாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. "ஆமாம்மா, நானும் அங்க தான் போனேன். 2 பேரும் ஃபேஷன் ஷோல சூப்பரா நடந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. "ஓ! சரிக்கா. சரி நான் கிளம்புறேன், போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்றாங்க. "ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, சாப்பிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லக்கா, இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம். உன்ன பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் நான் வந்தேன். அவங்கலாம் இருக்கும்போது எனக்கு ஒரு மாரி பயமா இருக்குக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் பயப்படாத. அவர்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. தாத்தா ரொம்ப 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 நல்லவரு. சரியா? உனக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் வந்து என்ன பார்த்துட்டு போ. அதுல எந்த தப்புமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நர்மதா கிட்ட சொல்றாங்க. நர்மதா, "சரிக்கா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சந்தோஷமா போறாங்க.